கிஃப்ட் கொடுக்கலாம் இல்ல $500 கொடுத்தீங்கன்னா கார்பெட்டர் ரிப்பேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட $500 இல்ல. நர்ஸ் எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு உனக்கு தெரியாது. டாக்டர்ஸ் விட அதிகமான வேலை இருக்கும், ஆனா கம்மியான சம்பளம் இருக்கும். நீ கவலையப்படாத. நாளைக்கு நான் ஒரு இன்டர்வியூ போறேன். அந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா உனக்கு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி தரேன். காசு மட்டும் கொடுத்தா போதும். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவனுக்கு சாப்பாடு கொடு. போனா அவனோட டாக் அவனை கொடுக்க சொல்லுங்க. துரோகி. ஓ, உன்னோட கராட்டே சூட்ல நீ ரொம்ப பெரியவனா தெரியற. என்னோட குட்டியோட சீக்கிரம் வளர்ந்துட்டான். சரி சரி, மம்மிக்கு லேட் ஆயிடுச்சு. சார்லி, நீ போற வழியில அவனை கராட்டே கிளாஸ்ல டிராப் பண்ணிடு ப்ளீஸ். ஒரு கார் வாங்கி கொடுத்தா நான் பண்றேன். நீ பைக்ல போகும்போது அவனை ஃபாலோ பண்ண சொல்லு. இன்னெல்லாம் அவனை யாராவது கடத்திடுவாங்க. கடத்திட்டு போயிடுவாங்களா? இப்பதானே இவனை பார்த்து வளர்ந்துட்டான்னு சொன்னீங்க. என்ன யாராவது கடத்த வந்தா அவ ஆட்டி வயித்துல என் முட்டிய வச்சு குத்துவேன். இது ரெடி ஆயிடுச்சு. ஆளுக்கு நோக்கி போங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ஹாய். நம்ம இது Sorry, மீட் பேச முடியாது. ஓ யா. ஓ ஓகே. Oh my god. I'm so sorry. Oh god. யாருக்கோ வேலை காலி. அந்த மாதிரி Dress எனக்கு கொடுத்தா நான் வேலையை விட்டு போனேன் தான். சரியா சொன்ன டீனா. வாங்க போலாம். Hey Uncle Hank. நீ இன்னும் அந்த டப்பா காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? நீங்க இன்னும் அந்த டப்பா ரேடியோ ரிப்பேர் பண்றீங்களா? புதுசா என்ன வண்டி இருக்கு? நீயே போய் பாத்துக்க. எப்படியும் அந்த ரஷ்யாக்காரங்க நம்மள காலி பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்ல எண்ணம். ஏ சார்லி, அந்த 3 ஸ்பேனர் கூட. கார்பரேட்டர்ல பிரச்சனையா?